துலாம் ராசி மற்றும் மகர ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. துலாம் மற்றும் மகரத்திற்கு இந்த 3/12/2024 முதல் 9/12/2024 வரை 7 நாட்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. அதாவது ஜாக்பாட்டை தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது பற்றி தான் ஒரு தெளிவான விளக்கத்தோட இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். நம்ம காணொளி வாயிலாக நிறைய ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்பதனாலையும் நம்மளுடைய ஜோதிட நேயர்கள் கேட்பதனாலையும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய ஷார்ட் வீடியோக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நம்ம காணொளி வாயிலாக நமக்கு தினமும் அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனாலும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது தினமும் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களும் அதை வாங்கி பயன்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கிறது. அதிர்ஷ்டத்தின் மூலயமாக நிறைய பணவரவை வாங்கக்கூடிய அமைப்பிலும் நமக்கு தகவல் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் கணிப்பு அப்படிங்கிறது கரெக்டாக பொருந்தி வருவதனால் நிறைய நண்பர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மாதிரியும் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்களை எனது காணொளி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்தில் இந்த மகரம் ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2 ராசிகளுக்குமே கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது கோச்சாரத்தில் நல்ல ஒரு பக்கபலமாக இருக்குது. அதாவது சகல விதத்திலையும் இவங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் தான் கிரக அமைப்புகள் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், மகர ராசிக்கு மகர ராசியிலேயே சுக்கிரன். அப்போ இது ஒரு நல்ல பிரமாதமான அமைப்பு. சுக்கிரன் ஆடம்பர கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சகல ஐஸ்வர்யங்களையும் நம்ம பெற்று வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுப்பதும் இந்த சுக்கிர பகவானே அப்படிங்கிறதுனாலையும் இந்த முதல் வாரத்தில் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு மிகுந்த அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான், மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான். முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த 2 ராசிக்காரங்களும் எடுத்துக்கலாம். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை காரியங்களும் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு தடை தாமதப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, உங்களுடைய பர்சனல் விஷயங்களாக நீங்கள் ஏதாவது ஒரு பண வரவுக்காக மூவ் பண்ணியிருக்கலாம், ஒரு அதிர்ஷ்டத்துக்காக மூவ் பண்ணியிருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த வேலைகளுக்காக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கான முயற்சிகள் பின்னடைவை சந்தித்திருந்தால் இந்த வாரத்தில் அது எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வேலை விஷயங்கள்லாம் சரி, தொழில் விஷயங்கள்லாம் சரி, மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கல், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் இருக்கும். அதாவது ஒரு லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நம்ம கொஞ்சம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். நிறைய நண்பர்கள் இந்த 2 ராசிக்காரவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பொதுவாகவே ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கும். பணம் சேமிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பேங்க்கில் எப்போதுமே பேலன்ஸ் குறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகளில் கடன் தீரக்கூடிய அமைப்பில் மிகுந்த நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பண வரவு வந்தே தீரும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு லோன் கேட்டிருந்தீங்கனாலும் சரி, அந்த லோன் அப்படிங்கிறது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அந்த விதத்தில் அந்த பணம் உங்கள் கைக்கு கிடைச்சி உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் இருப்பீங்க. இது மெயினான ஒரு விஷயம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சோழியாக வெளி மாநிலம் பயணங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சிறப்பான நல்ல யோக பலனை தரும். அப்போ உங்களுடைய பயணங்கள் மூலயமாக ஒரு நிச்சயம் ஒரு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் அல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் சரியாக இருக்கும். அதாவது ஒரு டார்ச்சர் இல்லாமல் மனசு ரிலாக்ஸாக இருந்து வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் முழுவதும் இருப்போம். இந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது நல்ல
அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, ஒரு சுதந்திர பறவை மாரி இருந்து வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய அமைப்புல இருக்கும். எந்த ஒரு டார்ச்சர் இல்லாம, மன உளைச்சல் இல்லாம, அந்த மாரியான ஒரு ரிலாக்ஸா இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாமல், வாகன யோகங்கள் அப்படிங்கிறது இந்த வாரத்துல நீங்க புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதற்கான பணவரவும் இருக்குது. அது மட்டுமல்லாமல், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாகவும் இந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மகரம் மற்றும் துலாம் ராசிக்கார நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதற்கான கணிப்பு தான் இந்த பதிவு. அப்போ நம்ம நண்பர்கள், சகோதர சகோதரிகள் ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த வாரம் ஒரு கணிசமான தொகை அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். மூவ் பண்ணலாமா? மூவ் பண்ணலாம். மற்றபடி இந்த நாட்டை மட்டும் கிடையாதுங்க. அனைத்து விஷயங்களும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்துல நீங்க நிச்சயமா தனகாரகனான குரு பகவானை வணங்கி வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல் சனி பகவானையும் வணங்கி வழிபடுவது இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். ஏன்னா இப்போ மகர ராசி நண்பர்களுக்கு முழுக்க முழுக்க சனி பகவான் விடுதலை கொடுக்க போறார். அதாவது 7.5 சனியின் பிடியிலிருந்து விடுதலை போற போது நிச்சயமா சனி பகவான் ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து விட்டுத்தான் செல்வார். சகல விதத்திலையும் உங்களை துன்பங்களிலிருந்து விடுவிச்சுட்டு தான் அவர் 7.5 சனியிலிருந்து நம்மளை விலகி விட்டு போவார். அப்போ முழு விடுதலை சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த மகர ராசி நண்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு பகவானால் அதிகமான ஒரு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அப்போ உங்களுடைய ஜாதகங்கள்ல நல்ல தசாபுத்திகள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமா ஜாக்பாட் ஓகே தான். நிச்சயமா நம்ம வெற்றி பெறுவோம். ஏற்கனவே நான் கடந்த பதிவுகளில் இந்த மகர ராசிக்கும் மற்றபடி துலாம் ராசிக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கிறேன். ஷார்ட் வீடியோக்குள்ளேயும் தினமும் இந்த ராசிகளுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு வரேன். பார்க்காதவங்க நம்மளுடைய ஜோதிட சதா காணொளி ஷார்ட் வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரத்தில் டெய்லி வரக்கூடிய அதிர்ஷ்ட எண்கள் பதிவு தான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். விருப்பப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த வாரத்தில் இந்த மகரம் துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ஜாக்பாட் இருக்குது நண்பர்களே. அப்போ முயற்சி பண்ணலாமா? தாராளமாக முயற்சி பண்ணலாம். சக்சஸ் ஆகும். மிக்க நன்றி.